இப்போ ஒரு பால் தூக்கி போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பால் வந்து இதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கிட்டு போயிடும். ஃபண்டமெண்டலா அணுக்களினுடைய கட்டமைப்பு தொகுப்பு அப்படின்னு பேசுறோம் இல்லைங்களா? இந்த சோத்தை தாண்டி தான் போகணும். ஸோ அப்போ நீங்க சோத்தை தாண்டி போனா நீங்க ஜம்ப் பண்ணணும். அதாவது இந்த சோத்தோட உயரத்துக்கு நீங்க ஜம்ப் பண்ணணும்ல. இப்படிதான் ஃபண்டமெண்டல் லெவல்லையும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 நோபல் இயற்பியல் பரிசுக்கான விளக்கத்தை பத்தி. இந்த வருஷம் இயற்பியலுக்கான நோபல் பரிசு குவாண்டம் டன்னலிங் எஃபெக்டினுடைய எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸும் மற்றும் மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல ஒரு குவாண்டம் டன்னலிங் குவாண்டம் ஊடுருவுதல் அது விளக்கம் கொடுத்ததுக்காக ஜான் கிளார்கே, மைக்கேல் டேவரோட், ஜான் மார்டினிஸ் 3 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எதுக்காக இந்த நோபல் பரிசு அப்படின்னா குவாண்டம் டன்னலிங் அப்படின்ற ஒரு ஃபினாமினான். இதை பத்தி இந்த வீடியோவில் விரிவாக பேசுவோம். இவங்க ஒரு குவாண்டம் டன்னலிங் அப்படின்றத விளக்குனாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? குவாண்டம் டன்னலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிளாசிக்கலாக ஒரு பொருளை எடுத்துக்கோங்க. உதாரணமாக என்கிட்ட இந்த நோட் இருக்குது. ஸோ இந்த நோட்டில் நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா? நான் இந்த ஆப்ஜெக்டை இதை தாண்டி இந்த பக்கம் வர வைக்கணும். கிளாசிக்கலி சாத்தியமே இல்லை. இது ஒன்று இதை தொலைச்சிட்டு வெளியில் வரணும், இல்லைன்னா இதை தாண்டி இப்படி வெளியில் வரணும் இல்லைங்களா? இது இந்த பக்கத்து வரணும்னா இந்த பேனான்றது இந்த பக்கம் வரணும் அப்படின்னா. ஆனா இது கிளாசிக்கலா இப்போ ஒரு பால் தூக்கி போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பால் வந்து இதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கிட்டு போயிடும் இல்லையா? இது வந்து கிளாசிக்கலி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கிளாசிக்கல் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பத்தி பேசிட்டு திருப்பி இங்க வரும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எல்லாமே வந்து அணுக்களால ஆனது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எல்லா விஷயங்களும் இயங்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அணுக்களால் ஆனது. அப்போ இந்த பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அதனுடைய அடிப்படை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டலா அணுக்களினுடைய கட்டமைப்பு தொகுப்பு அப்படின்னு பேசுறோம் இல்லைங்களா? இப்போ இந்த அணுக்கள் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு படிக்கும்போது நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய விதமான விளக்கங்களை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 1850 இருந்து பல்வேறு விதமான விளக்கங்கள் வந்துட்டே இருந்தது. 1900 ஒரு புதுவிதமான கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க, குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு. ஏன்னா அணுக்கள் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அணுக்கள் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடிப்படையில் நாம் புத்தகங்கள்ல எல்லாம் பார்த்தது என்ன சொல்றோம்னா, ஒரு உட்கரு இருக்கும், அதை சுற்றி வந்து அணுக்கள் வந்து ஒரு பிளானட்டை சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? அந்த மாதிரி இல்லாமல் அணுக்கள் எப்படி இயங்குது அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு கட்டமைக்கப்பட்ட மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. உதாரணமா ஒரு பொருள் இருக்கு இல்லையா? இந்த பொருள் இங்க இருக்கு. இந்த பொருளை வந்து இங்கனக்குள்ள இருக்கு நீங்க சொன்னா நம்புவீங்களா? நான் இங்கனக்குள்ள வச்சிருக்கும் போது என்னுடைய இடது கையில வச்சிருக்கும் போது வலது கையில இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஏத்துக்க மாட்டேங்க. காரணம் என்னன்னா, இதுக்கு வந்து திட்டமிட்ட ஒரு வடிவமும் திட்டமிட்ட ஒரு இடமும் இந்த டயத்துல இது இங்கதான் இருக்குன்றதே நீங்க சொல்றீங்கல்ல. ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பொருள் இங்கேயும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு ஆட்டம்ன்றது 2 இடங்கள்ல அதனுடைய வேவ் ஃபங்க்ஷன் பல்வேறு இடங்கள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. கிளாசிக்கலா இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து இதை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அர்த்தம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிதான் பிஹேவ் பண்ணுது. இது வேவ் ஃபங்க்ஷன் சொல்ற வேவ் ஃபங்க்ஷன் வழியா விளக்குறாங்க. வேவ் ஃபங்க்ஷன்னா ஒரு பொருளை ஒரே சமயத்துல அலையாகவும் துகளாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். இப்போ குறிப்பா வந்து வேவ் ஃபங்க்ஷன்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல எழுதிடுறாங்க. இதை வச்சு பார்க்க போகும்போது ஒரு குவாண்டம் அளவிலான அடிப்படை துகளானது ஒரு பொட்டன்ஷியலை கடந்து போகக்கூடிய விஷயம்னு ஒன்று இருக்கு. அதுக்கான வாய்ப்புகளை பத்தி பேசுறாங்க குவாண்டம் டன்னலிங் அப்படின்னு. உதாரணமா ஒரு பெரிய சுவர் இருக்கு. இந்த சுவரை வந்து நீங்க கடந்து போகணும் அப்படின்னா, ஒண்ணு இந்த சுவரை ஏறி குதிக்கணும், இல்லை சுவரினுடைய பக்கத்துல தாண்டி போகணும். என்ன சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு நைட்ல ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க, நாய் துரத்த ஆரம்பிச்சுது. ஆனா நீங்க ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஆனா என்னன்னா, அது ஒரு முட்டு சந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஒரு 3-4 மீட்டர் சுவர் அந்த பக்கம் இருக்கு கடைசியில எண்ட்ல. உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இந்த சோத்தை தாண்டி தான் போகணும். இல்லை திருப்பி நீங்க நாய் கூட சண்டை போட முடியாது. அப்ப நீங்க சோத்தை தாண்டி போனா நீங்க ஜம்ப் பண்ணணும். அதாவது இந்த சோத்தோட உயரத்துக்கு நீங்க ஜம்ப் பண்ணணும்ல. இப்படிதான் ஃபண்டமெண்டல் லெவல்லையும் இந்த ஒரு பொட்டன்ஷியல், அதாவது வந்து ஒரு உயரமான பொட்டன்ஷியல் இருக்க இடத்துல ஒரு எலக்ட்ரான் வரணும்னா அதை தாண்டி தான் வரணும், இல்லை சுத்தி வரணும். அது இல்லாம ஊடுருவி போகக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத இந்த குவாண்டம் டன்னலிங் அப்படின்றது ஒன்று இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க ஒரு குவாண்டம் துகளா இருந்தீங்கன்னா உங்களால இந்த சோற்றை ஊடுருவி போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு அப்படின்றத
அப்படின்றத இந்த குவாண்டம் டன்னலிங் விவரிக்குது. இதுதான் குவாண்டம் டன்னலிங்கோட பேஸ். இப்போ இந்த குவாண்டம் டன்னலிங்கை இன்னும் கொஞ்சம் ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு விஷயத்த பேசுவோம். இந்த குவாண்டம் டன்னலிங்கை எக்ஸ்பெரிமெண்டலாக பேசினதுக்கான விஷயம் சூப்பர் கண்டக்டர்னு ஒன்று இருக்கு. இந்த சூப்பர் கண்டக்டர்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரிந்த கண்டக்டர், அதாவது கடத்து பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வயர் இல்லையா, கரண்ட் போகக்கூடிய வயர். ஸோ நம்ம வந்து தாமரம் யூஸ் பண்ணுறோம். உள்ள அதை பிரித்து பார்த்தீங்கன்னா தாமரம் இருக்கும். நீங்கள் உயர் மின்னழுத்த கம்பிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் இருக்கும். இதை விட பெட்டர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ரொம்ப சிறப்பாக மின் கடத்து திறன் இருக்கும், லாஸே இருக்காது, மின் இழப்பே இருக்காது. இதை என்ன ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு கண்டக்டரை மிக மிக குறைந்த வெப்பநிலைக்கு கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட 2 டிகிரி கெல்வின் அளவுக்கு குறைக்கும் போது இதனுடைய பிஹேவியர் வித்தியாசமா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கடத்து பொருள் மீ கடத்து பொருளாக மாறிடுது. உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு மீ கடத்து வளையத்துக்குள்ள ஒரு எலக்ட்ரானை போட்டீங்க அப்படின்னா அது எப்பயுமே அதுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெளியேறி போகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மிக குறைந்த வெப்பநிலையில ஒரு மீ கடத்து திறன் கொண்ட சூப்பர் கண்டக்டிவ் திறன் கொண்ட 2 சூப்பர் கண்டக்டர்ஸை ஒரு சின்ன இன்சுலேட்டர் மின்கடத்தா பொருள் வழியா நீங்க நிப்பாட்டினீங்க அப்படின்னா இது வந்து ஜோசப்சன் ஜங்ஷன் சொல்லுவாங்க. அப்போ இந்த சூப்பர் கண்டக்டர் ஒரு பொருள் இருக்கு, இன்னொரு சூப்பர் கண்டக்டர் இருக்கு, 2 கடையில இன்சுலேட்டர் இருக்கு. அப்போ வந்து பொதுவா வந்து நீங்க ஒரு வயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா ஒரு வயரை வந்து நீங்க இன்சுலேட்டரை போட்டு லாக் பண்ணிட்டீங்க, இன்னொரு வயரை இன்சுலேட்டர் போட்டு லாக் பண்ணிட்டீங்க. ரெண்டையும் நீங்க பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா கரண்ட் வந்து பாயாது இல்லையா. இப்போ இதுல இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ்ல 2மே வந்து மிக குறைந்த வெப்பநிலையில இருக்கும்போது இந்த எலக்ட்ரான் பக்கத்துல வச்சிருக்கக்கூடிய 2 ஒரு சின்ன இன்சுலேட்டர் வச்சு பிடிச்சக்கூடிய இடத்துல எலக்ட்ரான்கள் வந்து பாய்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, ஊடுருவி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு உதாரணமா வந்து நம்ம இந்த வயர்ஸை வந்து பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, உயர் மின்னழுத்த கம்பிகள்ல வயர்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கும் தனித்தனியா. இதே வந்து சூப்பர் கண்டக்டரா இருந்தா கரண்ட் வந்து இந்த வயர்ல இருந்து இந்த வயருக்கு பாயறதுக்கான வாய்ப்பு என்ன, நடுவுல காற்று வந்து உங்களுக்கு மின்கடத்தா பொருள் இல்லையா, அதுக்குள்ள பாஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத, ஊடுருவி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த பிரின்சிபல் சொல்லி இதை எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூஃப் பண்றாங்க. எப்படி ப்ரூஃப் பண்றாங்க அப்படின்னா, பொதுவா நீங்க ஒரு எலக்ட்ரானை வந்து நீங்க அதனுடைய மிக குறைந்த வெப்பநிலைக்கு இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு கீழே குறைச்சிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து தனியா இருக்காது, 2 பேரா கூப்பர் பேரா இயங்கும். இப்ப இந்த கூப்பர் பேர் வந்து இந்த ஜோசப்சன் ஜங்ஷன் வழியா பாயும், ஊடுருவும், குவாண்டம் டனலிங் பண்ணும். ஓகே, 2 எலக்ட்ரான் போகுது அப்படிங்கும்போது 4 எலக்ட்ரானும் பாய ஆரம்பிச்சது. இந்த கேப்பு கடையில நம்பர் ஆஃப் கூப்பர் பேர்ஸ் வந்து தொடர்ச்சியா குவாண்டம் டனலிங் பண்ணி போகுது. அப்படிங்கும்போது இது மேக்ரோஸ்கோபிக்லி பார்க்க முடியுது. பில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு சூப்பர் கண்டக்டர் இன்னொரு சூப்பர் கண்டக்டர் நடுவில் ஒரு இன்சுலேட்டர் இடையில வந்து குவாண்டம் டனல் அவுட் பண்ணி போகுது அப்படிங்கிறத வந்து மேக்ரோஸ்கோபிக்லி இந்த எஃபெக்டை பார்க்க முடியறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸுடைய பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து மேக்ரோஸ்கோபிக்லி பார்த்ததை வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது 1980s வந்த ஒர்க்கு. இந்த ஒர்க்கை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து ரீசன்ட் டேஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, ஸ்குவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் கண்டக்டிங் குவாண்டம் இன்டர்ஃபேஸ் டிவைசஸா இது பண்றாங்க. அதே மாதிரி வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல பயன்படுத்துறாங்க. இப்ப இருக்கக்கூடிய குவாண்டம் சர்க்யூட்ஸ் இதுல எல்லாம் இந்த பிரின்சிபலை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இது, அதே மாதிரி ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இது கிட்டத்தட்ட இதை ஒட்டிய பிரின்சிபல்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. அப்படிங்கும்போது அடுத்து இந்த ஒர்க் இன்ஃபேக்ட் இதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய இடங்கள்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல வரும்போது இதனுடைய பயன்பாடுகள் இன்னும் பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இதனுடைய சுருக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் குவாண்டம் டனலிங், குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்றது வந்து கிளாசிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து வேறு விதமா செயல்படக்கூடிய விஷயம், அடிப்படை இயற்பியல். இப்போ இதுல இருந்து இந்த குவாண்டம் டனலிங்ன்றது ஒரு பெரிய ஒரு பொட்டன்ஷியலை, ஒரு எலக்ட்ரான் ஊடுருவி போறதுக்கான ப்ராபபிலிட்டிஸை பேசுறது குவாண்டம் டனலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கடுத்து நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் இது வந்து இந்த சூப்பர் கண்டக்டர்ல இதை எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்தாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கும்போது 2 எலக்ட்ரான் போனதுல இருந்து ஒரு பல்கா பில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போச்சு. இது மேக்ரோஸ்கோபிக் எஃபெக்ட்னு சொல்றாங்க. தென் இதனுடைய விளைவா பல்வேறு அப்ளிகேஷன்ஸ், ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் இதை பயன்படுத்துறாங்க. எனவே இந்த நோபல் பரிசின்
மூலமா இந்த 2025 இந்த குறிப்பிட்ட ஒர்க்குக்கு நீங்களும் பிரைஸ் கொடுத்ததன் வாயிலாக இதுக்கடுத்து மேலும் பல்வேறு ரிசர்ச் வெளியில வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவங்க 3 பேர் யாரு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ஜான் கிளார்க் 1942 பிறந்தவர், இங்கிலாந்துக்காரரு. யூசி பெர்க்லில ப்ரொஃபஸரா இருக்காரு. இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா காட்ஃபாதர் ஆஃப் சூப்பர் கண்டக்டிங் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய மைக்கேல் டெவோரட், இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஏல் பல்கலைக்கழகத்திலையும் யூசி சாண்டா பார்பராலையும் இவருடைய பணிக்காலம் இருந்திருக்கு. இப்போ ஏல் பல்கலைக்கழகத்திலையும் யூசி சாண்டா பார்பராலையும் எமரிட்டஸ் ப்ரொஃபஸரா இருக்கார். ஜான் மார்டினஸ் அமெரிக்காவை சேர்ந்தவர், யூசி சாண்டா பார்பரால மற்றும் கூகுள் குவாண்டம் ஏஐல இருந்திருக்காரு. இவர் இப்போ ப்ரொஃபஸர் ஆஃப் பிசிக்ஸ் யூசி சாண்டா பார்பரால இருக்கார். இதுதான் இவங்களை பற்றிய பின்புலம். நன்றி.